செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்கா ஈரானிடையே போர் நீண்டு வரும் சூழலில் அணு ஆயுதங்களின் நிலை என்ன என்பது குறித்து நாளை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அவசரமாக கூடி சர்வதேச அணுசக்தி முகமை ஆலோசனை நடத்தவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். வியன்னாவில் இருக்கக்கூடிய சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய அவசர ஆலோசனை கூட்டமானது நாளை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ரஷ்யா மற்றும் ஈரானுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த ஒரு கூட்டத்தை சர்வதேச அணுசக்தி முகமையானது கூட்டியிருக்கிறது. மிக முக்கியமாக ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டு வரும் போர் பதற்றம் காரணமாக தற்போதைய அணுசக்தி அந்த நிலை என்பது எவ்வாறு இருக்கிறது, அணுசக்தியினுடைய அந்த தளவாடங்கள் பயன்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையை எடுப்பதற்காக இந்த ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ரஷ்யா முன்வைத்தது முதலில். அதன் பிறகு ஈரானும் அந்த கோரிக்கையை முன்வைத்த நிலையில்தான் நாளை அதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் என்றும் தற்பொழுது சர்வதேச அணுசக்தி முகமையானது தெரிவித்திருக்கிறது. வியன்னாவில் இந்த ஒரு கூட்டம் என்பது நடைபெறும் எனவும் சில தலைவர்கள் அதில் காணொலி மூலமாகவும் உறுப்பினர்கள் அதில் பங்கேற்பார்கள் என்றும் முதற்கட்டமாக கூறப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள அந்த ஒரு கடும் போர்ப்பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை நேற்றே சர்வதேச அணுசக்தி முகமை என்பது ஒரு அறிக்கை மூலமாக கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனுடைய அவசர கூட்டம் என்பது குறிப்பாக போர்டு உறுப்பினர்களுடைய அந்த அவசர கூட்டம் என்பது தற்பொழுது நாளை கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.